அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். சிவசங்கரியா நீ யாருன்னு கேட்ட? சிவசங்கரி தாமா உன்னோட அம்மா. என்ன சொல்றீங்க? சிவசங்கரி எனக்கு அம்மாவா? ஓ, என்ன பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவாங்களே, அதனாலதானே இப்படி சொல்றீங்க? கடவுள் சத்தியமா சொல்ற அருவி, சிவசங்கரி தான் உன்னை பெத்த தாய். அருவி, இந்த உண்மையை நான் பல வருஷமா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவசங்கரி கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. நீ அவ பொண்ணுன்னு சங்கரிக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியுமா? ஆனா அந்த விஷயத்தை வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு சங்கரி கிட்ட நான் சத்தியம் வாங்கினம்மா. உன்னை பார்க்கும்போது உண்மையை சொல்ல முடியாம பாவம் அவ தவிச்சுக்கிட்டு இருந்தா. சிவசங்கரி, சண்முகம் தான் அவ புருஷன்னு சொல்லுவா. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த சண்முகம் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த சண்முகம் அதாவது உன் அத்தை சரஸ்வதியோட தம்பி. அவர் வேற யாரும் இல்லம்மா, அவர்தாம்மா உன்னோட அப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிச்சாங்க. அந்த நேரத்துல நான் வெளிநாட்டுல இருந்தேம்மா. அந்த சமயத்துலதான் நாராயணமூர்த்தி தங்கச்சிக்கும் சரஸ்வதி அம்மா தம்பி சண்முகத்துக்கும் கல்யாணம் முடிவு பண்ணாங்க. சண்முகம் சங்கரிய காதலிக்கிற விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொல்ல பயந்து நாளை கடத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில கல்யாண நாள் அன்னைக்கு சண்முகமும் சிவசங்கரியும் யாருக்கும் தெரியாம ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்ச நாராயணமூர்த்தி சிவசங்கரிய கொல்ல போக சண்முகம் குறுக்க வந்து தடுத்து அவர் உயிரை எழுந்துட்டாருமா. ஆனா அந்த நாராயணமூர்த்தி சரஸ்வதி கிட்டையும் ஊர்க்காரங்க கிட்டையும் சிவசங்கரி தான் சண்முகத்தை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி நம்ப வச்சிருக்காம்மா. அதனால சிவசங்கரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்கம்மா. அப்ப நானும் சங்கரி தான் கொலை பண்ணிருப்பான்னு உறுதியா நம்பினம்மா. கல்யாணத்துக்கு முன்னாலேயே சங்கரியும் சண்முகமும் நெருங்கி பழகினதுனால ஜெயில சங்கரிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தாமா நீ.
நான் தான் ஜெயிலுக்கு போய் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை இறந்துட்டதா ஒரு பொய்யான செய்தியை சிவசங்கரிக்கு அனுப்பிட்டு அவளுக்கே தெரியாம உன்னை நான் வளர்க்க ஆரம்பிச்சேன். சிவசங்கரி பல வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தப்ப நீ என் பொண்ணுன்னு சொல்லி சமாளிச்சம்மா. அதுக்கப்புறம் அவளுக்கும் சரஸ்வதி அம்மா குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு நடந்தது வரைக்கும் எல்லாமே உனக்கு தெரியுமா? மாப்பிள்ள சிவசங்கரி கேரக்டரை பத்தி தப்பா பேசினார், அதனாலதான் அவன் மனசு உடைஞ்சு உட்கார்ந்துருக்கான். அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும், உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக தான் நான் உன்னை கோவிலுக்கு வர சொன்னேன். சின்ன வயசுல மிஸ் பண்ண தான் குழந்தை கூட சேர மாட்டோமான்னு தினம் தினம் உன் அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்காமா. இப்ப கூட அந்த நாராயணமூர்த்தியால உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே ஐயோ அருவின்னு உன்னை தேடிதாமா அவ போயிருக்கா.